ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையும் இயேசுவும் சந்தித்து கொண்டால் எப்படி இருக்கும்? ஒரு கற்பனை. அதாவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ அந்த தேவனுடைய பிள்ளை சொல்லுது, ஆண்டவரே, உம்மை அறியாத வரைக்கும் பாவம் என்ற சேற்றிலே கிடந்தேன். நீர் பணக்கார தேவன் என்றும் வெளிநாட்டு தேவன் என்றும் நினைத்து உன் நாமத்தை தூஷித்தேன். பாவம் என்று தெரிந்தும் சொல்லாலும் கிரியையினாலும் பாவத்தின் மேல் பாவம் செய்த மகா பிரதான பாவி நான். உம்முடைய இரக்கத்தினாலும் எனக்காக நீர் சிந்திய இரத்தத்தினாலும் ரட்சிக்கப்பட்டு காக்கப்பட்டேன். மகா தயவினாலும் கிருபையினாலும் உயிர் வாழ்ந்தேன். உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு தயவு செய்தீர். ரட்சிக்கப்படுவதும் தேவனை அறிகிற அறிவை அடைவதுமே உம்முடைய சித்தம் என்று எனக்கு தெரியப்படுத்தினீர். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்தவனாக நிறுத்தும்படிக்கு உம்மையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணினோம். சரீரமான சபை பக்தி விருத்தி அடையவே 5 வகையான ஊழியத்தை கொடுத்தீர் என்று அறிந்து உம்முடைய வசனத்தை கொண்டு சீடர்களை உருவாக்கினோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தோம். நீர் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணினோம். மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னிக்கும்படி அறிவுரை வழங்கினோம். ஒருவர் மேல் உள்ள மனக்கசப்புகளை அகற்றி மன்னிக்க வேண்டும். சத்துருவை சிநேகிக்க வேண்டும். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஸ்திரீயானவள் தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏற்ற துணையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நற்கிரியைகள் மூலம் தேவ சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் உபதேசித்தோம். அரசு மருத்துவமனைகள் சென்று சத்திய சுவிசேஷத்தை அறிவித்து பிசாசுகளை துரத்தினோம். வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினோம். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உம்முடைய ஆவியை கொண்டு சாட்சிகளோடு பிரசங்கித்தோம். உபவாசம் என்றால் மாம்சத்தோடு நாம் போராடும் பட்டினி அல்ல, ஆவியோடு இணைந்து தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்ய அவர் கொடுக்கிற வல்லமைகளையும் வரங்களையும் பெறுவதே என்று வசனத்தை கொண்டு போதித்தோம். ஜெபம் என்றாலே நம்முடைய தேவைகளுக்காகவோ உலக ஆசீர்வாதத்திற்காகவோ அல்ல, உன்னை போல பிறனையும் நேசிக்க வேண்டி கிருபையை பெறுவதே என்றும் கற்பித்தோம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. நம்மை மீட்கும்படி தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாக வந்த கிறிஸ்து இயேசு அவரே. இந்த இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்றும் தெரிந்து கொண்டோம். ஆதாமுக்குள் இருக்கிறவர்கள் மரித்தோர், கிறிஸ்துவின் வசனத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் ஜீவனுள்ளோர். ஆதாமால் வந்தவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை விசுவாசித்து பரிசுத்தத்தை அடைந்தவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எனவும் கற்பித்தோம். நியாயப்பிரமாணமும் 10 கற்பனைகளும் மாம்சத்தின்படியான இஸ்ரவேலருக்கு என்றும் கிறிஸ்துவின் உபதேசமே ஆவியின்படி விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எனவும் உபதேசித்து வந்தோம். மாம்சத்தை வெறுத்து சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவித்து நீர் வைத்து சென்ற முன் மாதிரியின்படி நடந்து உமக்காக எங்களை அர்ப்பணித்தோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்குவதும் அந்நியனை உபசரிப்பதுமே ஆத்தும பாரத்துடன் உபவாசிப்பதுமே தேவனுக்கு செய்யும் தொண்டு என்று அறிந்து கொண்டோம். இவையெல்லாம் உம்முடைய கிருபையினாலே ஆவியினாலே ஆனது. வார்த்தையே தேவன், உம் வசனமே ஜீவன், உம் வசனமே சத்தியம், இயேசுவின் உபதேசமே வேதம், போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், தேவ அன்பை பெறுவதே பரிசுத்தம், இதுவே பரிசுத்த ஆவியின் அடையாளம் என்று உம்மாலே கற்றுக்கொண்டோம். அதிகாலை ஜபமும் ஆத்தும வாரமும் பலவானை முந்திக்கட்டும் யுத்த ஜபமுமே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சர்வாயுத வர்க்கம் என்று உபதேசித்தோம். உம்மை கண்டது எங்கள் பாக்கியம், நீர் எங்களை தேர்ந்தெடுத்தது எங்கள் ஸ்லாக்கியம். இப்போ ராஜா அதுக்கு பதில் சொல்கிறாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் மனுஷர்கள் மத்தியில் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை விதைத்து நீர்ப்பாய்ச்சி சத்ருவின் கையிலிருந்து என் வல்லமையை கொண்டு விடுவித்து என்னிடத்தில் சேர்த்தபடியால் நீ பாக்கியம் பெற்றாய். தேவ நீதியை நிறைவேற்றி கனி கொடுத்து உன்னுடைய பிறவி பலனை அடைந்தாய். புத்தியுள்ள பரிசுத்த மணவாட்டியே, வா. யாரங்கே? கொண்டு வந்து வெண் வஸ்திரத்தை கொடுங்கள், நீதியின் கிரீடத்தை சூட்டுங்கள். ஆமென்.